Hello all. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 3.13ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வந்து நேச்சர் ஆஃப் ஃப்ரூட்ஸ். நேச்சர் ஆஃப் ஃப்ரூட்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நேச்சர் ஆஃப் ஃப்ரூட்ஸுங்கிறது இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன -b + or -√b² - 4ac by 2a அப்படிங்கிற ஃபார்முலாவில் இருந்து நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷனில் இது நேச்சர் ஆஃப் ஃப்ரூட்ஸா அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். இப்போ நேச்சர் ஆஃப் ஃப்ரூட்ஸ்னால் b² - 4ac அப்படிங்கிற அந்த ஃபார்முலா மட்டும் நம்ம எடுத்துகிட்டு இதை மட்டும் இந்த ஈக்குவேஷனை வச்சு கண்டுபிடிக்கிறோம். நேச்சர் ஆஃப் ஃப்ரூட்ஸ்னால் என்ன அப்படின்னா இதுக்கு ஒரு 3 கண்டிஷன் இருக்குது. டெல்டா இஸ் கிரேட்டர் தேன் 0, டெல்டா இஸ் லெஸர் தேன் 0, டெல்டா இஸ் ஈக்குவல் டு 0. இப்படி 3 கண்டிஷன் இருக்குது. இது இப்படி ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறதுனால என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஈக்குவேஷனில் 3 நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம் ஏபிசி. இது எல்லாமே வந்து ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ்னால் ஆர்டினரி நம்பர்ஸ், பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஆர் நெகட்டிவ் நம்பர்ஸ் அந்த மாதிரி இருக்காது. இப்போது ஒரு கிராஃப் எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்திருக்கிற ஆன்சரில் கிராஃபில் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா அது வந்து எந்த பாயிண்ட்டை வந்து அதாவது எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணிட்டு போகணும். எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணிட்டு போனால் அப்போது அது வந்து என்ன எப்படி டச் பண்ணுதோ அதை பொறுத்து நம்ம வந்து சொல்கிறது. இப்போது இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு ஆன்சர் வந்து 0வாக வந்திருக்கு. இப்போ டெல்டா இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ b² - 4ac வச்சு ஒரு ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணுறோம். அதுக்கு ஆன்சர் வந்து 0 வந்திருக்கு அப்படின்னா இது வந்து எப்படி ஆகும்? அப்போ அந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம கிராஃபில் போடும்போது 0வில் டச் பண்ணிட்டு போகும். அப்படி 0வில் டச் பண்ணிட்டு போச்சுன்னா அது ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரியல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி ஈக்குவலாக இது ரெண்டுத்துக்கும் அதாவது இப்போ 3 வேல்யூ அதுலேருந்து எடுக்கிறோம், ஒரு ஈக்குவேஷன்லேருந்து நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இது நம்மளுக்கு 2 வேல்யூஸ் வரணும், அதாவது 2 ரூட்ஸ் வரணும். ஆனால் 2 ரூட்ஸுமே ஒரே 0 தான் வந்திருக்கு அப்படின்னா அது ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஈக்குவலாக இருக்குன்னா எக்ஸ் ஆக்சிஸில் 0வில் வந்திருக்கு அப்படின்னா அது வந்து 1 ரூட்டு ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். இப்போ இதே வந்து 0வை விட பெருசாக இருக்குது, டெல்டா இஸ் கிரேட்டர் தேன் 0 அப்படி இருந்ததுன்னா அப்போ நம்மளுக்கு 2 ரூட்ஸும் ரெண்டு விதமாக வரும். இது எப்படி வரும்? ஒன்று வந்து பாசிட்டிவாக வரும், ஒன்று நெகட்டிவாக வரும். அப்படி வரும்போது எக்ஸ் ஆக்சிஸில் 2 வேரியான ரூட்ஸ் வந்து வந்திருக்கும். அப்போது இதை வந்து பேரபோலாவாக நம்ம போடும்போது நம்மளுக்கு வந்து 2 வேல்யூஸ் வரதுனால ரியல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அன்ஈக்குவலாக இருக்குது, வேல்யூஸ் அன்ஈக்குவலாக இருக்கிறதுனால இது பேர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி டெல்டா இஸ் லெஸ்ஸர் தேன் 0. அப்போ டெல்டாவுக்கு 0க்கு முன்னாடி என்ன நம்பர்ஸ் இருக்குது? நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது. ஆனால் இந்த நம்பர்ஸ் வந்து வரும்போது அது என்ன ஆகும்னா எக்ஸ் ஆக்சிஸில் டச்சே ஆகாது. எக்ஸ் ஆக்சிஸில் டச் ஆகாமல் ஒய் ஆக்சிஸ்லேயே போயிடும் அப்படின்னு. இப்போ ரியல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் நம்மளுக்கு ரூட்ஸே கிடைக்காது. அப்படிங்கிறதுனால நோ ரியல் ரூட்ஸ். இப்போ நான் வந்து அதை நம்ம வந்து சம்மில் போட்டு பார்க்கலாம். இப்போது இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் 15x² + 11x + 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்போது ax² + bx + c அப்படின்னு நம்ம போடுவோம். அதே மாதிரி தான் போட போகிறோம். a is equal to 15, b is equal to 11, c is equal to 2. இப்போ டெல்டா இஸ் ஈக்குவல் டு b² - 4ac. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 11² - 4 × 15 × 2 equal to 121 minus 15, 4 15s are 60, 62s are 120. So 120 which is equal to 1. 121 minus 121. இப்போ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா டெல்டா இஸ் ஈக்குவல் டு 1 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது வந்து டெல்டா இஸ் கிரேட்டர் தேன் 0 அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரணும்? ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். அதனால் இது வந்து எப்படி வருதுன்னா ரியல் அண்ட் த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். செகண்ட் சப்டிவிஷன் போடலாம். x² - x - 1 = 0. ஸோ a is equal to 1, b is equal to -1, c is equal to -1. Delta is equal to b² - 4ac -1 the whole square -4 × 1 × -1 equal to 1 minus 4 × 1 4 minus into minus plus ஆயிடும். அதனால 4 + 1 is equal to 5.
இப்போ இது எப்படி இருக்குன்னா is delta is greater than 0. அதனால the roots are real and unequal. Third subdivision. So a is equal to root 2, b is equal to minus 3, c is equal to 3 root 2. So b squared delta is equal to b squared minus 4ac. So b squared na minus 3 the whole square minus 4 into root 2 into 3 root 2. So 3 3s are 9, minus into minus plus ஆயிடும். அதனால 9 minus root 2 into root 2 2. So 4 2s are 8, 8 3s are 24 equal to 24 minus 9. So minus 15. Minus 15 ங்கிறது நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ ஜீரோவுக்கு சின்னது, அதாவது ஜீரோவுக்கு முன்னாடி அப்படிங்கிறதுனால இதுதான் வந்து சின்னது, ஜீரோ தான் பெருசு. அதனால the roots are not real. ஸோ ஜீரோவுக்கு சின்னதாக இருந்தது அப்படின்னா நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதான் நான் நாட் ரியல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். Fourth subdivision பார்க்கலாம். 9y squared minus 6 root 2y plus 2 equal to 0. a is equal to 9, b is equal to 6 root 2, c is equal to 2. Delta is equal to b squared minus 4ac. நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 6 root 2 the whole square minus 4 into 9 into 2. So 6 6 are 36, 36 into 2 வந்து 72. 72 minus 9 4s are 4 2s are 8, 8 9s are 72. So 72 minus 72 equal to 0. இப்போ டெல்டா வந்து equal to 0வா இருக்கு அப்படின்னா the roots are real and equal. ஏன்னா ரெண்டுமே வந்து ரெண்டு ரூட்டோட இதுவும் வந்து ஜீரோவில் வந்து கனெக்ட் ஆகும். அதனால the roots are real and equal. So fifth subdivision, 9a squared b squared x squared minus 24 abcd x plus 16c squared d squared இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்து எடுத்துக்கணும். ஏன்னா x squared coefficient of x squared னா இங்கே x squared இருக்கு, x squared எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி coefficient of x இது வரையும் தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ a is equal to 9a squared b squared, b is equal to 24 abcd. அதே மாதிரி c is equal to 16 c squared d squared. இப்போ delta is equal to b squared minus 4ac equal to, இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 24 abcd the whole square minus 4 into 9a squared b squared into 16 into c squared d squared equal to 24 into 24 நான் இங்கே போட்டிருக்கேன், 576 வருது. ஸோ 576 a squared b squared c squared d squared எல்லாத்துக்குமே ஸ்கொயர்டு உள்ளுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். ஸோ அதே மாதிரி 9 4s are 36, 36 into 16 576 இங்கே போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து 576, இதுவும் a squared b squared c squared d squared. இப்போ இது ரெண்டுமே ஜீரோ, சேம் நம்பர்ஸாக இருக்குது, ஈக்குவல் டு 0. இப்போ டெல்டா ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா the roots are real and equal. Second question பார்க்கலாம். Find the values of a for which the roots of the following equations are real and equal அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து இந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் ரியல் அண்ட் ஈக்குவல் எப்படி சொல்லலாம்? டெல்டா ஈக்குவல் டு 0. டெல்டா ஈக்குவல் டு 0வாக இருந்தால் ரியல் அண்ட் ஈக்குவல்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற எல்லா ஈக்குவேஷனுமே வந்து டெல்டா ஈக்குவல் டு 0 which is equal to real and equal. இப்போது இந்த ஈக்குவேஷன் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் a is equal to 5k minus 6, அதாவது coefficient of x squaredக்கு முன்னாடி என்ன நம்பர் இருந்தாலும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ a is equal to 5k minus 6. அதே மாதிரி b is equal to coefficient of x 2k, c is equal to 1. இப்போ delta is equal to b squared minus 4ac equal to 0. அப்படின்னா 2k the whole square
minus 4 into 5k minus 6 into 1 equal to 0. But 2 2s are 4, 4k square minus 4 5s are 20, 20k minus into minus plus. So plus 6 4s are 24 equal to 0. இந்த 1 ஓட மல்டிப்ளை பண்ணும்போது அதே தான் வரும். இது எல்லாமே வந்து 4 மல்டிபிள்ஸ் இருக்குது. அதனால் டிவைடட் பை 4, அதனால் k ஸ்கொயர் மைனஸ் 5k ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. இப்போ இது ஆர்டினரி குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வந்துருச்சு. அதனால் 6 ப்ராடக்ட் பண்ணால் ப்ளஸ் 6 வரணும், சம் பண்ணால் மைனஸ் 5 வரணும். இப்போ 2 3s are 6. ஸோ 2 ரெண்டுத்துலேயுமே மைனஸ் இருந்தால் தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். ஸோ மைனஸ் 2 மைனஸ் 3 ஆட் பண்ணும்போது மைனஸ் 5 வந்துடும். அப்போது k minus 2 into k minus 3 equal to 0. k is equal to 2, 3 வரும். So the values of k is 2 and 3. Second subdivision பார்க்கலாம். kx square plus 6k plus 2 into x plus 16 equal to 0. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெல்டா ஈக்குவல் டு 0. டெல்டா 0வாக இருந்ததுன்னா ஈக்குவல் அண்ட் ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போது a is equal to k, b is equal to 6k plus 2, c is equal to 16. Delta is equal to b squared minus 4ac. இதில் சப்ஸ்டியூட் பண்ணினோன்னா 6k plus 2 the whole square minus 4 into k into 16 equal to a plus b the whole squared formula. அதனால் 6k the whole square plus 2 into 6k into 2 plus 2 squared 4 minus 4 into 16. 16 4s are 64. So 64k equal to 36k squared plus 12 2s are 24. So 24k plus 4 minus 64k equal to 0. இப்போ 36k squared plus 24 minus 64. அதனால் minus 40k plus 4 equal to 0. இதில் எல்லாமே 4 மல்டிபிள்ஸ், அதனால் டிவைடட் பை 4. 9 4s are 36 வருது. ஸோ 9k ஸ்கொயர் மைனஸ் 10k ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போது இது வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இப்போ இதை டேரெக்டாகவே பண்ணிடலாம். 9 into 1 9, minus 10 வரணும், ப்ளஸ் 9 வரணும், ப்ளஸ் 9 minus 10 வரணும். அதனால் 9 1 minus 9 minus 1. இப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால ரெண்டுத்துமே ஆட் பண்ணிட்டு மைனஸ் சைன் போடப்படும். அதனால் இது வந்து டிவைடட் பை 9. ஏன்னா 9ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம், அதனால் 9ஆல் டிவைட் பண்ணோம். ஸோ 9 9 கேன்சல் ஆகிடும். இப்போ minus 1, 9k minus 1. இது வந்து k minus 1. இப்போது k minus 1, 9k minus 1 equal to 0. தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணோன்னா k is equal to 1, 9k minus 1க்கு வந்து minus 1 equal to 0, 9k is equal to 1, k is equal to 1 by 9. So the values of k is 1 and 1 by 9.